Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா நீங்க தமிழ்ல பார்த்து வந்த மாதிரி தான் அந்த எரர் மெசேஜ் this file is too large from a large destination system இந்த எரர் மெசேஜ் வந்து நான் வந்து இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். சோ இது யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா once நீங்க பென் டிரைவ் ஏதாவது வச்சிருக்கீங்க லார்ஜ் கிட்டத்தட்ட 16GB பென் டிரைவ் 32GB 8GB 2GB ஏதாவது பென் டிரைவ் வச்சிருக்கீங்க இந்த பென் டிரைவ் வந்து OS வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ மேபி நீங்கள் ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணனால வந்து பென் டிரைவ் நீங்கள் ஓரம் கட்டி கூட வச்சிருக்கலாம் அல்லது சால்வ் கூட பண்ணிருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ போகிறக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட 32GB பென்ட்ரைவ்ல வந்து ஒரு OS ஃபைலை வந்து நான் வந்து காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவ்ல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் எனக்கு வந்து ஷோ ஆச்சு. ஏன்னா OS ஃபைல் காப்பி பண்ணி போட்டால் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது, இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததேன்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ OS ஃபைல் மட்டும் தான் இருக்கா, மற்ற ஃபைல் ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காதுன்னு பார்த்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணி வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 20GB பக்கத்தில் வந்து அந்த ஃபைலை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ ஒர்க் ஆகுதா, ஏன்னா வந்து ஒரு 5GBக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேபி அதுக்கு மேலே இருந்தால் ஒர்க் ஆகாதோன்னு சொல்லிட்டு நான் செர்ச் பேஸ்ட் பண்ணேன். அதாவது கிட்டத்தட்ட 20GB மேலே இருக்க ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சந்தேகம் வந்து கிளம்புது, ஏன்னா எல்லா ஃபைல்ஸுமே காப்பி ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பென்ட்ரைவ் ஆகுது, ஆனால் OS ஃபைல் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சு. அதாவது OS ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா NTFS FAT32 FAT16 இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே கொண்ட பென்ட்ரைவ் தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா FAT16 இருந்துச்சுன்னா OS ஃபைல் 2GBக்கு மேலே வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியாது. FAT32 வந்துச்சுன்னா 4GB ஃபைல் வைக்க தான் லிமிட், அதுக்கு மேலே வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் NTFS ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா 16DB வரைக்கும் நீங்கள் ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே தான் நம்ம பேஸ்ட் முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பென்ட்ரைவில் இருக்கிற ஃபார்மெட் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து FAT32 இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து மாற்றணும். என்ன பண்ணணும்னா நம்மளோட பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணி இப்போ ஃபார்மெட் நீங்கள் போங்க. ஃபார்மெட் போயிட்டு நம்ம சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது FAT32 இருந்துச்சுன்னா NTFS ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் பென்ட்ரைவை ஃபார்மெட் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மெட் பண்ணி முடிச்சுன்னா இந்த OS காப்பி பண்ணி பேஸ்ட் ஆனச்சோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், பக்காவாக காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து எனக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விஷயம் சொல்லிடணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் ஆச்சு. மேபி ஃபியூச்சரில் யாராவது நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா ஃபைல்ஸுமே வந்து காப்பி ஆகும். ஒன்ஸ் OS காப்பி பண்ணும்போது மட்டும் அந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி FAT16 FAT32 இந்த மெத்தட் இருந்துச்சுன்னா 2GB 4GB OS மேலே வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ GB பென்ட்ரைவ் வச்சிருந்தாலும் அதுக்கு மேலே காப்பி பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் NTFS ஃபைல் சிஸ்டத்தில் வந்து மாற்றினீங்கன்னா 16DB வரைக்கும் நீங்கள் OS வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு உங்களுக்கு அடிஷனலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேஞ்ச் பண்ணும்போது இந்த எரர் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இல்லை அது யாராவது விண்டோஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய OS எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருக்கா பிடிக்கல எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறேன்.